வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734. திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கிறது மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து, குதிரைவெட்டி உள்ளிட்ட மலை கிராமங்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 அடி உயரத்தில் மாஞ்சோலையும் 4500 அடி உயரத்தில் காக்காச்சியும் அமைந்திருக்கிறது. தமிழகத்தில் தேயிலை பயிரிடப்படும் இடங்களில் மாஞ்சோலையும் ஒன்று. சிங்கம்பட்டி ஜமீனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதன் அடிப்படையில் பம்பாய் பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் மாஞ்சோலையை 99 வருட குத்தகைக்கு எடுத்து தேயிலையை பயிரிட்டது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணியாற்றினர். பின்னர் ஜமீன்தார் முறை ஒழிக்கப்பட்டாலும் அரசுடன் ஒப்பந்தம் ஏற்படுத்தி இந்த நிறுவனம் தொடர்ந்து தேயிலையை பயிரிட்டு வந்தது. தற்போது மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் சுமார் 650 தொழிலாளர்கள் மட்டுமே பணிபுரிந்து வருகின்றனர். பம்பாய் பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷனின் அரசுடனான ஒப்பந்தம் வருகிற 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் கடந்த 2018ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றமும் மாஞ்சோலையை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவித்து மக்களை வெளியேற்ற உத்தரவும் பிறப்பித்தது. அருகில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் மற்றும் அகத்தியர்மலை யானைகள் சரணாலயம் என மிக முக்கியமான வனப்பகுதிகள் இருப்பதால் மாஞ்சோலை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து பம்பாய் பர்மா ட்ரேடிங் கம்பெனி தங்களது பணியாளர்களை விருப்ப ஓய்வு பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொண்டுள்ளது. வனத்துறையும் அங்கு வாழும் மக்களை வெளியேற்ற முடிவு செய்துள்ளது. ஆனால் மாஞ்சோலை வாழ் மக்களோ தாங்கள் தலைமுறையாக வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேற மறுக்கின்றனர். மேலும் தங்களை வெளியேற்றினால் குடும்பத்தோடு நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் தற்கொலை செய்து கொள்வோம் என்று கண்ணீருடன் கூறுகின்றனர். இன்னைக்கு இவங்க போன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க எந்த அட்ரஸ்க்கு நாங்க எங்களுடைய ஆதார கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எந்த அட்ரஸ்க்கு மாத்ததுக்கு எங்களுக்கு வேற வழி கிடையாது. நாங்க இப்ப போகணும்னு சொன்னாலும் எங்க போய் இருப்போம்? பிள்ளைகள் வந்து ஹாஸ்டல்லயே வெளி இடத்துலயே தங்கிதான் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை பார்க்கறது அவங்க கூடிய செலவுகளுக்கு தான் சரியா இருக்கு. இப்ப நாங்க வேலை பார்த்தாதான் இன்னைக்கு எங்களுக்கு சம்பளம். இந்த 30 நாள் சம்பளம் வந்து எங்களுக்கு கிடையாது. அதனால இன்னைக்கு வேலை பார்த்து இந்த சம்பளத்துக்குள்ளதான் எல்லா வர சொல்லுமே நாங்க பார்க்கணும். இன்னைக்கு போன்னு சொன்னாங்கன்னா இன்னைக்குடைய சூழ்நிலைக்கு நாங்க போகிற நிலைமையில இல்லை. அப்படியே போனாலும் எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு கிடையாது, இடமும் கிடையாது. இவங்க கொடுக்குற விஆர்எஸ் வந்து 1 சென்ட் இடத்துக்கு தான் இருக்கு. இதை வாங்கி நாங்க இடம் வாங்கிட்டோம்னா எங்க போய் இருப்போம்? எங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? எங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம்? ரேஷன் கார்டு எங்களுக்கு கிடையாது. அதே சமயம் மகளிர் உதவித்தொகை வந்து பாதி வரைக்கும் எங்களுக்கு இன்னும் இவங்க கொடுக்கல. கவர்மெண்ட் வேலை பார்க்கங்க, கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறீங்கன்னு சொல்லுறாங்க. கவர்மெண்ட் பென்ஷனுங்க யாருமே வாங்கல. கவர்மெண்ட் வேலையும் இந்த ஸ்டேட்ல யாருமே பார்க்கல. இது என்ன முடியும்னா கவர்மெண்ட் தான் எங்களுக்கு ஒரு முடிவு எடுத்து அரசாங்கம் தான் எங்களுக்கு தகுந்த பதில் சொல்லணும். இன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. வந்து எங்கள்கிட்ட வந்து உங்களுடைய சூழ்நிலை என்னன்னு விசாரிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. நாங்க எங்க நிலைமைகளை அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுவோம். ஏன்னா நாங்க ரொம்ப மன உளைச்சல்ல தான் இப்ப எல்லாருமே இருக்கோம். ரொம்ப மன உளைச்சல்னா எங்களுக்கு அவ்வளவு ஒரு மன உளைச்சல், அவ்வளவு ஒரு வருத்தம். நாங்க 4 தலைமுறையா இங்க இருந்துட்டு இன்னைக்கு போன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில நாங்க எங்க போவோம்னு தெரியாம தான் இன்னைக்கு நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் சார். இதுக்கு வந்து அரசாங்கம் தான் சரியான முடிவெடுத்து எங்களுக்கு பதில் சொல்லணும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. அதே நாளில் வீடு திரும்பலாம். அழையுங்கள் 7207948734.